60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். விஜய் அவர்கள் 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு 39,000 கோடி வேணும். அதெல்லாம் செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அது போக 6 இலவச சிலிண்டர் அறிவிப்புக்கு அது கொடுக்கறதுக்கு மட்டுமே 11,160 கோடி ரூபாய் தேவைப்படலாம். செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 5,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? வழங்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். செய்ய பணம் எங்கிருந்து வரும்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழ்நாட்டால இந்த பாரத்தை எப்படி தாங்க முடியும்? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி டிரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். கோடியோ அல்லது 57,000 கோடியோ இது நம்ம கிட்ட இப்ப கையிருப்புல இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் நிதர்சனமான உண்மை என்னன்னா இல்ல அப்படின்றது தான். தமிழகத்தோட மொத்த கடன் இப்போ 9.52 லட்சம் கோடியா இருக்கு. தெளிவா கேட்டுக்கோங்க, 9.52 லட்சம் கோடியா இருக்கு. வர வருஷம் இது 10 லட்சம் கோடியை தாண்டும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் கோடி கடன். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே அரசாங்கம் கடன் வாங்கிட்டு இருக்கு. இதுல புதுசா 75,000 கோடி செலவு அப்படின்னா அது சாத்தியமா? அப்போ அரசாங்கம் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா செய்வாங்க. ஆனா அதுக்கு அவங்க கையாளுற வழிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர் வருமானத்துல 50,000 கோடி ரூபாய்க்கு மேல வர்றது டாஸ்மாக் மூலமாகத்தான். அது போக பெட்ரோல் டீசல் மீதான வரி, அப்புறம் ஜிஎஸ்டி. ஒருவேளை இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னா என்ன நடக்கும்? பத்திரப்பதிவு கட்டணம் உயரும், சொத்து வரி அதிகமாகும், மின்சார கட்டணத்துல ஆரம்பிச்சு பேருந்து கட்டணம் வரைக்கும் எல்லாமே ஷாக் கொடுக்குற அளவுக்கு உயர போகுது. குவாரிகளை அரசு முறைப்படுத்தி வருமானம் பார்க்க நினைப்பாங்க. முக்கியமாக மது விற்பனை இன்னுமே அதிகப்படுத்த திட்டமிடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலவசங்களுக்கு பணத்தை வாரி இறைக்கும் போது புதுசா ரோடு போடுறது, மேம்பாலம் கட்டுறது, புது அரசு மருத்துவமனைகள் உருவாக்குறது போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதி ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். சுருக்கமாக சொல்லணும்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை 100% அவங்க நிறைவேற்றுறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய நிதி சூழலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மத்திய அரசு கிட்டேருந்து வர்ற நிதியும் சரியாக வந்தால் தான் இந்த வாக்குறுதிகளில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாதியாவது நிறைவேற்ற முடியும். மக்களாகிய நாம கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை மட்டும் பார்க்காம இலவசமாக என்ன கொடுக்குறாங்க, இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது அது பின்னாடி போகாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வர்ற இலவசங்கள் நாளைக்கு விலைவாசி உயர்வாவோ இல்லை வரி உயர்வாவோ நம்ம பாக்கெட்டில் இருந்து தான் பணத்தை எடுத்துகிட்டு போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை கட்சிகள் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கல்ல, எந்த கட்சியோட வாக்குறுதி பிராக்டிகலா சாத்தியம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.